சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோகிணியும் தன்னோட அம்மாவும் புள்ளையும் இங்கேயே இருந்தா நம்ம மாட்டிக்குவோம். அதனால கூடிய சீக்கிரத்துல இங்கேருந்து அவங்க 2 பேத்தையும் அனுப்பி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணியும் அதே தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்ல. தன்னோட புள்ள தானே அடிபட்டு வந்திருக்கு. நம்ம பார்த்துக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் கூட ரோகிணிக்கு மனசுல துளி கூட இல்லவே இல்ல. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் மீனாவ வந்து உங்க வீட்டுக்கு வர வச்சுரு. அதே டைம்ல இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளிய அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் எங்க அம்மாகிட்ட பேசி எப்படியாச்சும் 2 பேர இந்த வீட்ட விட்டு அனுப்பி வச்சர்றேன் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரோகிணியோட ஃப்ரெண்டும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, "எனக்கு பூ கட்டுறது வந்து சொல்லிக் குடுங்க. எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க. அதுக்காக நான் பேர் குடுத்துருக்கிறேன். நீங்க தான் எனக்கு சொல்லிக் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி மீனாவ கூப்பிட்டர்றாங்க. இங்க வழக்கம் போல ம நம்ம ரவியும், ஸ்ருதியும் அவங்க வேலைய பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்ல மிச்சம் இருக்கிறது முத்து, அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை, விஜயா. இப்ப ரோகிணியும் போயிட்டு நம்ம விஜயா கிட்ட எப்படியாச்சும் மாமாவ அழைச்சுக்கிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இவங்கள எப்படியாச்சும் பேசி இந்த வீட்ட விட்டு அனுப்பி வச்சர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. முத்துவுக்கும் இப்ப வேலை வந்துருது. அதனால முத்துவும் கிளம்ப போறாப்ல. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி மட்டும் தான் வீட்ல இருக்கிறாங்க. ஸோ ரோகிணி எப்படியாச்சும் அவங்க அம்மாகிட்ட பேசி அனுப்பி வச்சிரணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.